10th Max, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.7, the third sum. In a GP, 729, 243, 81. Find T7. ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அது ஜிபியில் இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னும் ஜிபி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜிபியில் இருக்குது. 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து 7th டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T7 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 729. அடுத்தது இது ஜிபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ காமன் ரேஷியோ எல்லாத்துக்குமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ T2/T1. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 8s 24, 3 1s 3, 3 2s 6, பேலன்ஸ் 1, 3 4s 12, 3 3s 9, 81/243. அகெயின் 3 டேபிளில் பண்ணலாமா? 3 2s 6, பேலன்ஸ் 2, 3 7s 21, 3 8s 24, 3 1s 3, 27/81. திரும்பியும் 3 டேபிளில் பண்ணலாம். 3 9s 27, 3 2s 6, பேலன்ஸ் 2, 3 7s 21. ஸோ 9/27. இப்போ இதை திரும்பி 3 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 3 3s 9, 3 9s 27. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது ரெண்டுமே 3 டேபிளில் தானே. ஸோ 3 1s 3, 3 3s 9, 1/3. இப்போ காமன் ரேஷியோ வந்து 1/3ன்னு கிடச்சிருக்கா. ஸோ நம்ம T7 தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஜிபியில் அப்படின்னா Tn = A × R⁻n−1ன்றது ஃபார்முலா. ஓகேவா? A × R⁻n−1. ஸோ T n 7th டேர்ம் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷினில். ஃபைண்டு T7 7th டேர்ம். ஸோ எனக்கு வந்து 7. ஏன்றது 729 இன்ட்டு ஆர் வேல்யூ 1/3ன்னு கண்டுபிடிச்சோம்ல. 1/3 பவரில் n-1, 7 - 1, 729 இன்ட்டு 1/3 பவரில் 7 - 1 6. Now 729 இன்ட்டு 1/3 6 டைம்ஸ் போடணும். 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3. ஸோ 6 டைம் போடணும். ஓகேவா? ஏன்னா பவரில் 6 இருக்கு இல்லையா. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 2s 6, பேலன்ஸ் 1, 3 4s 12, 3 3s 9. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 243 இன்ட்டு இது போயிடுச்சுல்ல. ஸோ மிச்சம் 5 1/3 இருக்குமா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை திரும்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 8s 24, 3 1s 3, 81 இன்ட்டு இது போயிடுச்சுல்ல. மிச்சம் 4 1/3 இருக்குமா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஸ்டெப்பாக போடுறேன். இதை டேரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட்டு 3 டேபிள்லேயே பண்ணலாம். 3 2s 6, பேலன்ஸ் 2, 3 7s 21, 27 இன்ட்டு இது போயிடுச்சு. 3 1/3 இருக்கும். அடுத்தது 3 9s 27, 2 2 1/3 இருக்குமா? அடுத்தது இப்போ 3 டேபிள்லேயே பண்ணலாம். 3 3s 9. ஸோ 3 இன்ட்டு ஒரே ஒரு 1/3 தான் இருக்கும் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணால் 1. ஸோ T7 7th term is 1. Therefore the 7th term is 1.